ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதோட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்க்கு கார்டமம் அண்ட் சினமன் எடுத்திருக்கேன். ஒரு பட்டை அப்புறமா 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த பட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதோட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரோட 2 சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட கொரியாண்டர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் இதை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் மேரினேஷனுக்கு ஒரு பவுலில் போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனோட 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட தயிர் திக்கான கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இதோட 3 டேபிள் ஸ்பூன் கர்டு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 hours மேரினேட் பண்ணிக்கோங்க. நிறைய நேரம் மேரினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஷேலோ ஃப்ரை பண்ணால் போதும். சிக்கன் 1 சைட் குக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணி அகெயின் இன்னொரு சைட் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கூல் டவுன் பண்ணி வச்சுருக்க மிக்சர் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மீன்வைல் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ரெடி ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் அகெயின் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டர். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட வாட்டர் வேணும்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லா சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரோட சால்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி உங்களுக்கு வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ்.
ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ரைஸோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி, ரோட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபுட் ரெசிபீஸ் அண்ட் ஃபுட் ஸ்பாட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம இன்ஸ்பிரேஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ அண்ட் ஐ வில் see you on the next one. Bye.